கர்த்தர் கிறிஸ்துவ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? நமக்கு அறியாததை அறிவிக்கின்ற தேவன். ஆமாம், நமக்கு தெரியாத விஷயத்தை கர்த்தர் அறிவிப்பார். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்த வசனம் பார்த்திங்கன்னா எரேமியா 33:3 இருக்குது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களும் உனக்கு அறிவிப்பேன்ட்டு கர்த்தர் சொல்கிறார். என்னது? கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு அறியாததும் நமக்கு தெரியாததுமான காரியங்களை கர்த்தர் அறிவிப்பார். அதற்கு எடுத்துக்காட்ட நம்ம யாரை பார்க்கலாம்னா தானியலை பார்க்கலாம். தானியல் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க? கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தாங்க இல்லையா? முதலாவது போஷணத்தால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தீர்மானம் பண்ணி கொண்டாங்க. நல்ல ஜெபிக்கிற மனுஷனாக காணப்பட்டாங்க. என்ன தடை வந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவர் தவற விடவே இல்லை. அதற்காக சிங்ககெபியில் போடப்பட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணாங்க? தானியலை காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் தானியல் ஒரு நல்ல ஜெப வீரன் நம்ம பார்க்கலாம். 9ஆவது அதிகாரத்தில் தன் பாவங்களையும் தன் ஜனங்களின் பாவங்களையும் அறிக்கை செய்து வாழ்ந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அதற்கு பதிலாக கர்த்தர் தேவதூதனையே அனுப்புகிறாரு, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்ட்டு. இப்படி ஒரு அழகான பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை தான் தானியல் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு தெரிவிக்கப்படுற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். தானியல் 11ஆவது அதிகாரம் 1 வசனம் 2வது வசனம் பாருங்க. மேதியனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவாயிருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பந்தனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலம் கொண்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பிவிடுவான் இருக்கு. இதில் முக்கியமான வார்த்தை, நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். அப்போது தானியலுக்கு கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்லை, 12ஆவது அதிகாரத்தில் கடைசி நாட்கள் என்ன நடக்கும்னு சொல்கிறாரு. எவ்வளோ நல்ல தகப்பன் இல்லையா? தானியல் அந்த கடைசி காலங்களில் நடக்க போகிற காரியங்கள் வரைக்கும் இருப்பாரா? இல்லை. ஆனால் தானியலுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறார். எதற்காக? நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக. அன்றைக்கி தானியலுக்கு சொன்னது தானியலுக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் நம்ம வேதத்தை படிக்கும்போது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் இன்றைக்கும் நீங்கள் தானியலை போல் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கும் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு தெரியாத காரியங்களை அறிவிப்பார். நம்ம பார்க்கலாம், தானியலுக்கு பேர் பிரியமான புருஷன். அதே மாதிரி தானியலில் தரியு ராஜாக்கிட்ட சொல்லுவாங்க, நான் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்தேன், உமக்கும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை. அவ்வளோ ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. இன்றைக்கி நீங்களும் தேவனுக்கு முன்பாக உண்மையாக வாழும்போது உங்களுக்கு தண்டு எஜமான்களுக்கும் குடும்பத்துக்கும் நீங்கள் நீதிக்கேடு செய்யாமல் உண்மையாக வாழும்போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை அறிவிப்பார். என் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் தெரியலையே, நடக்க போகுதுன்னு, நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியலேன்ட்டு நீங்கள் நினைக்க வேணாம். கர்த்தருக்கு நீங்கள் கேளுங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துவார், மெய்யான செய்தியை அறிவிப்பார். உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் தருமையாக நாளுக்காக வேலைக்காய் நன்றி அப்பா. இந்த நாள் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஏசப்பா. நாங்கள் தானியல் போல் இன்னும் அதிகமாக தேட உங்கள் சமூகத்தில் காத்திருக்க உமக்கு முன்பாக உண்மையாக வாழ அப்பா உமக்கு இந்த சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க. உங்களுக்கு எட்டாத பெரிய காரியங்களை அறிவிக்கிற தேவன் எங்களோடு இருக்கீங்க. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் என்ன உமக்கு செய்ய சுத்தமாக இருக்கீங்களோ அப்பா நாங்கள் அதை செய்து முடிக்க உதவி செய்யுங்க. ஏசு நம்ம பிதாவே, ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலையும் மெய்யான செய்தியை அறிவிப்பார். உங்கள் வாழ்க்கை ஆஸ்பதமாக இருக்கும். கர்த்தர் சுத்தமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.